எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் ஏய் தாதரா. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஐயா வந்துருவாரு. இந்த வந்துடுறா. உட்கார. பாஸ் ஜம்புலிங்கம் சொன்ன மாதிரி பெரிய இடம் தான் பாஸ். ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய கேஸ் கிடைச்சு சொல்லி வயிற்றுச்சலா இருக்குல்ல? பெரிய பாஸ் உங்கள் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான் தான். யாரு நீ? ஓட்டனா? எஸ் பாஸ். ஆக்சுவலி முதல்ல இந்த பாஸ்னு கூப்பிடுறத எடுத்து கொள்ள கூட்டாதான் நடத்துறேன்னு தப்பா எடுத்துக்க போறாங்க. எஸ் பாஸ். நோ பாஸ், சாரி. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். உங்க சம்பந்தி பேச ஜம்புலிங்க பூபதி தான் எங்களை இங்க அமுச்சு வச்சாரு. என்னது சம்பந்தி அமுச்சாரா? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. நாங்க ரெண்டு பேரும் செக்யூரிட்டி ஆபீசர், சாரி டிடெக்டிவ் ஆபீசர்ஸ். எஸ், ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ்ல ட்ரைனிங் எடுத்திருக்கோம். இந்த கல்யாணத்துக்கு எப்படி ஒரு 1000 பிச்சைக்காரங்க வருவாங்க. இல்ல 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 10,000 தலைகள் வரும், 10,000 இலைகள் வரும். அத வச்சு சொன்னேன். எப்படி நிறைய விவிஐபிஸ், எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. டைட் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணோம். அதுக்காக தான் உங்க சம்பந்தி எங்களை செலக்ட் பண்ணி இங்க அமுச்சு வச்சிருக்காங்க. நாங்க இங்கேயே ஸ்டே பண்ணி எங்க டியூட்டியை பண்றதுல உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? இன்ஃபேக்ட் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரி. நடக்கணும். வாங்க, நீங்க தங்கறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. நல்ல ரூமா கொடுங்க. ஓகே. பாஸ் பாஸ் பாஸ், சி 24 பரோட்டா சாப்பிட்ட நம்மளே 7 மார்னிங் எழுந்துட்டோம். வெறும் 8 பரோட்டா சாப்பிட்டுட்டு 10 மணி வரைக்கும் பப்பர பேன் தூங்குறாரு பாரு. பாஸ் எழுந்துருங்க பாஸ். பாஸ் தூங்கும் போது எழுப்புனா எட்டி உதைக்கிற பழக்கம் பாஸ் ஒன்னும் மறக்கவே இல்லை. தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தாரா இல்ல கழுத பால் குடிச்சு வளர்ந்தாரா? எப்படி எழுப்பலாம்? ஐடியா, கௌசல்யா வாய்ஸ்ல பேசி எழுப்பலாம். ஆனா கௌசல்யா வாய்ஸ் நம்மளுக்கு வரணுமே. முடியுண்டா கொலம்பஸ், உன்னால முடியுண்டா, உன்னால முடியுண்டா கொலம்பஸ். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாட தோன்றும். ஐயோ டேய் கொலம்பஸ், உனக்கு லேடி வாய்ஸ் அப்படியே சூட் ஆகுதேடா. பேசாம இவர்கிட்ட வெத்தா வேலை செய்யறதுக்கு ஏஆர் ரஹ்மான்கிட்ட போய் பாடுறதுக்கு சான்ஸ் கேட்கலாமே. சரி, அது அப்புறமா கேட்போம். இப்ப முதல்ல இவரை எழுப்புவோம். என்னங்க என்னங்க, சீக்கிரம் எழுந்துருங்க. கௌசி, இந்த கரகம் முடிச்ச பொண்டாட்டிக்கே இந்த ஆட்டம் போடுறாரு. இன்னும் நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிருந்ததுன்னா தலையில கரகத்தை தூக்கி வச்சு முந்தி முந்தி விநாயகனே 30 முக்கோடி தேவர்களே அப்படின்னு ஆட்டம் ஆடிருப்பாரு. கௌசல்யா டார்லிங், சொல்லுங்க டார்லிங். ஐயோ எழுந்துருங்க டார்லிங். கௌசி உட்கார் 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 உட்கார். உட்காந்துங்க. நான் ஓ மூஞ்சில தான் முழிக்கணும். அதனால இந்த ஃபுட்டை நீயே தூக்கி விடு. தூக்கு. நீங்களே தூக்குங்க. இல்ல நான் மடியில படுத்துக்கிறேன், நீ தொற. நீ தொற, நீ தொற. கௌசி டாலே. என்னடா பண்றீங்க? நாடாதி எதுக்கு பொண்டாடி வாய்ஸ்ல எழுப்புன? எப்படி எழுப்பினாலும் எழுந்துக்க மாட்டீங்க. தொட்டி எழுப்புனா எட்டி உதைக்கிறீங்க. அதான் உங்க வைஃப் வாய்ஸ்ல எழுப்புனேன். டேய், அப்படி எழுப்புற அளவுக்கு என்னடா தலை போற காரியம்? தலை போற காரியமா இல்ல வால் போற காரியமான்னு வந்து ஹால்ல பாருங்க. என்ன வேணா நான் ஹாலுக்கு வரல. அப்படா நான் தூங்க போறேன். வந்து பாருங்க பாஸ். வாங்க வாங்க வாங்க. என்னடா இதே வந்து தொலை. ஐயா ஐயா. ஹலோ, இதுக்கு அம்மா தாயேனே கூப்பிட்டுருக்கலாம். அம்மா தாயே. சார் சார், என்னடா தள்ளுற? என்னடா பாருங்க அங்க. சார், ஏய் இவங்கள நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். அதான் அடிக்கடி ஊருக்கு போயிருவீங்களா, மறந்துட்டீங்க. இவங்க நல்லா உத்து பாருங்க. சார் சார். டேய்
எங்க அம்மாடா. பின்ன நான் மட்டும் மங்கம்மா நான் சொன்னேன், உங்க அம்மா தான் பண்டரி பாய். இங்க என்ன பண்றாங்க இவங்க? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அந்த பாட்டுக்கு ரஜினி கூட நடிச்சுன்னுக்குறாங்க. ஷூட்டிங் நடக்குதா இங்க? ஏன் பாஸ் படுத்துறீங்க, ஏன் படுத்துறீங்க? அந்த படம் ரிலீஸ் ஆகி பல வருஷம் ஆச்சு, நல்லா பாருங்க. நான் அந்த படத்தை பாத்துறேன்டா. ஐயோ சாவடிக்காத உங்க அம்மாவை பாருங்க. சார் சார் என்ன குலோ வீட்ல யாருமே இல்லையாட்டம் தெரியுது. பண்டு கையில கிடைச்சது சுருட்டிக்கிட்டு ஓடிடலாமா? புத்தி போகுதா பத்தியா? ஆமா நீ ரொம்ப யோகியமா. நான் யோகியம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்களுக்கு யார் வேணும்? சார் என் பேரு அறுசுவை ஆக்கி. இவங்க அசிஸ்டன்ட். என் பேரு பலசுவை பாக்கி. நாங்க திருநெல்வேலியில இருந்து ஓ இல்ல சார் இல்ல சார் திண்டிவனம் வழியா வந்தோன்னு சொல்றாரு. இந்த திருநெல்வேலி அவியல், இடிச்சு வச்ச சாம்பார், மிளகு ரசம், கத்திரிக்காய் ரசம் வாங்கி இப்படி பல ஐட்டங்கள் பண்றதுல நாங்க எக்ஸ்பர்ட். என்ன அநியாயம் பாத்தீங்களா பாஸ்? இவங்க சமையல்ல எக்ஸ்பர்ட்டா. சுடுதண்ணி வச்சால வாயில வைக்க முடியாது. சுடுதண்ணி யாராலையும் வாயில வைக்க முடியாதுடா, வெந்துருமே. இதுக்கு உங்க அம்மா எவ்வளவு பரவாயில்ல. இல்லடா சுடுதண்ணி குடிச்சு பாரு, உனக்கு தெரியும். பாருங்க, அப்புறம் லீவ் போட்டு வேலைய விட்டு போயிட்டே இருப்பேன். தேங்க்ஸ்டா, கிளம்புடா. சும்மா இரு, பாரு என்ன நடக்குது. எங்க கிட்ட பிரமாதமா சமையல் பண்ண இங்க வேற ஆள் இருக்காங்க, நீங்க வேற இடத்த பாருங்க. ஆமா ஆமா கிளம்புங்க. என்னது? ஆமா ஆமா, அப்படியே அவங்கள மூஞ்சில நறுக்குன்னு குத்தி வெளியே அனுப்புங்க. நீங்க பேசுறது அவங்களுக்கு கேட்காதுன்ற தைரியத்துல தானே பேசுறீங்க. கிளம்பலாம் கிளம்பலாம். நீங்க என்ன பண்றீங்க, ஒரு போன் பண்ணி உங்க சம்மந்தி இருக்காருல்ல ஜம்புலிங்க ஐயா கிட்ட சொல்லிடுங்க, நீங்க அமுச்சு வச்ச சமயக்காரங்கள நாங்க விரட்டி விட்டுட்டோன்னு. வாய வாய போலாம். மத்தவங்களுக்கு கொக்கி போடுறதுல உங்க அம்மா மண்ணாதி மண்ணி பாஸ். சும்மாறா, நோ பேட் வேர்ட்ஸ். தப்பா நினைக்காதீங்க, நீங்க தாராளமா இங்க தங்கி உங்க சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னடி உள்ள வாங்க, உங்களுக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ அங்கேயே தங்கிக்கங்க. நீங்க எந்த ரூம்ல தங்குறீங்க? இல்ல அந்த ரூம்ல நாம தங்க கூடாதுன்றதுக்காக கேட்டேன். உள்ள போலாங்களா? போங்க போங்க. கொலம்பஸ், எங்க அம்மாவும் குலோத்தகுணம் எதுக்குடா இந்த சமையல்காரங்க வேஷத்தை போடணும்? இதுல ஏதோ உள்குத்து இருக்குடா. உள்குத்து மட்டும் இல்ல பாஸ், உங்க அம்மா ஒரு விஷயத்துல இறங்கினாங்கன்னா உள்குத்து, வெளிக்குத்து, சைடு குத்து எல்லாம் இருக்கும் பாஸ். நாம உடனே போய் அந்த பிரகாஷ்கிட்ட அவங்கள பத்தி போட்டு கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு அவங்கள விரட்டோம்டா. சூப்பர் ஐடியா பாஸ், கை கொடுங்க கை கொடுங்க. அப்படியே நம்மளும் கிளம்பி அவங்க கூட வெளில போயிடுவோம். நாம எதுல வெளில போனோம்? பின்ன பாஸ், நாம அவங்கள டுபாக்கூர் சமையல்காரங்கன்னு போட்டு கொடுத்தா பதிலுக்கு அவங்க நம்மள தலை சிறந்த டுபாக்கூர் டிடெக்டிவ் ஆபீசர்னு போட்டு கொடுத்துட்டாங்கன்னா என்னடா சொல்ற? பின்ன என்ன பாஸ், இது வரைக்கும் நாய் தொலைச்ச பொறைய கூட நம்ம கண்டுபிடிச்சது இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமாண்டா, உங்களோட இந்த தலை சிறந்த கேரக்டருக்காக தான் பாஸ் உங்களை ரொம்ப பிடிச்சு போய் சம்பளமே இல்லாம உங்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் பாஸ். இத பாருங்க பாஸ், அது மட்டும் இல்ல, நம்ம ரெண்டு பேரையும் வீண் தண்டம் வெட்டி முண்டோன்னு போட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பிரகாச நம்மள மூஞ்சில பலார்னு போட்டு ஏன்டா டிடெக்டிவ் ஆபீசர்னு போய் சொல்லி எங்க வீட்டுல தங்குனீங்கன்னு விரட்டி விட்டுருவான்ல. அப்போ நீ அடக்கி வாசிக்கணும்ன்றியா? வாசிக்கவே கூடாதுன்றேன். அப்புறம் என்ன அடக்கி வாசிக்கிறது? வெறும் வாட்ச் பண்றதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்படியா? ஓகே, சைலண்டா வாட்ச் பண்ணுவோம். ஓகே. என்ன அப்படி நனைஞ்சு வந்திருக்க? சொல்றேன். நீதான் இந்த வீட்டுல தேடுன்னு சொன்னியா, அதனால இந்த வீட்டுல இண்டு இடுக்கு சந்து பொந்து ஒரு இடம் விடாம தேடி கிடைச்சதா? இது வரேன். அப்புறம் பின்பக்கம் புழக்கடை என் கண்ணுல பட்டது. அந்த ஸ்பாட்டை மாத்திரம் விட்டு வைப்பானேன்னு மூடி இருந்த பாழுங்கிணத்தை திறந்து அதுக்குள்ள தொபீர்னு குதிச்சேன். அப்பயாவது கிடைச்சதாயா? கிடைச்சதா கிடைக்கலையான்னு என்னால சரியா சொல்ல முடியாது. கிடைச்சது எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன், நீயே பாரு. என்ன அது? பழைய பாட்டில்களு. ஆமா, பாட்டில் எங்களுக்கு தெரியாதாக்கும். எதுக்கு அதை கண்டாவில தூக்கிட்டு வந்திருக்க? பண்டு, நீ என்ன தேடுன்னு தான் சொன்னிய ஒழிய எதை தேடணும்னு சொல்லவே இல்லை. அதனால பக்கம் பக்கமா போய் கையில கிடைச்சதெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். குறிப்பா இதை தேடுன்னு நான் சொன்னதும் அந்த பொருள் கிடைச்சதும் லபக்குன்னு எடுத்துட்டு நீ கம்பி எண்ணிட்ட. அதனாலதான் எதை தேடணும்னு நான் உங்ககிட்ட சொல்லல. எப்படி? இதே மாதிரி எல்லா இடத்துலயும் போய் தேடி கொண்டு வந்து என் முன்னாடி கொட்டு. அதுல நான் தேடுறது கிடைச்சதுன்னா நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு பேர் தான் குட்டிச்சாத்தான் வேலைங்கிறது. அப்படியா? ஆமா.
ஆனா இது புதுசா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதையே கண்டினியூ பண்ணுவோமே. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் குதிச்சேன்னு சொன்னேனே அது பாழுங்கிணறு இல்ல, அப்புறம் செப்டிக் டேங்க். போயா போயா முதல்ல போய் குளியா. நோ 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 நோ, ஐ லைக் தி ஸ்மெல். நல்லாவே இருக்கு. ஐ வில் கீப் இட் லைக் திஸ். ஐயே. கிடைக்கலையே. எப்படியோ ஒரு வழியா வந்து செட்டில் ஆயிட்டோம். எப்படியாவது இங்க இருந்து ஆட்டைய போட்டுட்டு எஸ்கேப் ஆட வேண்டியதுதான். ஐயோ, எப்பதான் அந்த பொருள் என் கைக்கு வரப்போகுதோ. இங்க இருக்கு. குலோத்துங்கன். மாதவா, கொலம்பஸ். என்னமா அது புது அவதாரமா இருக்கு? எமது திருவிளையாடலில் இதுவும் ஒன்று மகனே. எதுக்குமா இந்த சமையல்காரி வேஷம்? என்ன பண்றீங்க? ஏன் மாதவா, கேஸ் விஷயமா டெல்லி போறேன் மும்பை போறேன்னு சொல்லிட்டு போறேன், நீ இங்க என்ன பண்ற? எங்குமே போக முடியாட்டியும் எவனுமே கூப்பிடாட்டியும் எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ எப்படியோ போறதுதானே எங்களோட வழக்கம். ஏ மாதவா, இன்னுமா அவனை கூட வச்சிருக்க? புத்திசாலித்தனமா பேசினா உங்களுக்கு பிடிக்காத? சரிம்மா, நாங்க கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லியே. ஆமா, நான் கேட்டது கூட தான் நீ பதில் சொல்லல. ஆமா இல்ல, அது ஒரு கான்ஃபிடென்ஷியல் விஷயம், அதெல்லாம் வெளில சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதே கான்ஃபிடென்ஷியல் தான், இங்க எதையும் சொல்ல முடியாது. இவ்வளவு நேரம் உங்க கூட இருந்தாரு குலோத்துங்கன், எங்க காணோம்? அவரா தேட போயிருக்காரு. தேட போயிருக்காரா? என்ன தேட போயிருக்காரு? இல்ல பாட போயிருக்காரு. இப்பதானமா நீ தேட போயிருக்காரு சொன்ன, இப்ப பாட போயிருக்காரு சொல்ற? சொல்லு, என்ன சொல்லு? நான் அப்படியே சொன்னேன். பின்ன நான் அப்படியே சொன்னேன். அவரு மொபைல் வச்சிருப்பாருல, மொபைல் அத கைமறதியா எங்கயோ வச்சிட்டாரு போல இருக்கு, வயசாயிடுச்சுல, அத தேட போயிருக்காரு. மொபைல் அர்த்த பழைசு, ஏரில் வச்சு செங்கல் சைஸ்ல இம்மாம் பெருசா இருக்கும், அத எடுத்து சுருக்க பையில போட்டு அருணா கரையில டைட்டா கட்டி வச்சிருப்பாரு. அவரை கொன்னுட்டு தான் அதை எடுக்க முடியும். யார்கிட்ட கதை விடுறீங்க? உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? டேய், நீ என்னடா போலீஸ் மாதிரி என்ன மிரட்டிட்டு இருக்க? போலீஸ் மாதிரி மிரட்டுறது இல்ல, தேவைப்பட்ட போலீஸையே கூப்பிட வேண்டியது வரும், புரியுதா? சொல்லுங்க, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? 1 minute பாஸ். What I say, excuse me, நீங்களும் மரகதலிங்கத்தை தேடி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்களும்னா அப்போ நீங்களும் மரகதலிங்கத்தை தேடி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்களா? ஐயோ, வளரட்டேனா பாஸ்? வளரலடா, வளரி கொட்டிட்டேன் பாஸ். மரகதலிங்கத்தை தேடி கண்டுபிடிக்க வந்திருக்கோன்னு மட்டும் தான் சொன்னேன். ஆனா அதை கண்டுபிடிச்சு கொடுத்தா 10 லட்சம் கிடைக்கின்றத நான் சொல்லவே இல்லையே பாஸ். பாஸ், யாராவது வந்து அடிச்சு கேட்டா கூட நான் சொல்ல மாட்டேன் பாஸ். எப்படா இவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கு? நான் உங்க அசிஸ்டன்ட் ஆச்சே பாஸ். சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிடா. சொல்லிட்டேனா? கேட்டாங்களா? ஐயோ, இவங்க இருக்கிறது ஞாபகம் இல்லாம சொல்லிட்டேனே. நானும் அதே 10 லட்சத்துக்காகத்தான் வந்தேன். மரியாதை சொல்லு, உனக்கு எப்படிமா இந்த விஷயம் தெரிஞ்சது? சொல்றேன். ஐயோ, இவளா? ஐயோ, நாம நடந்து போறோம், அவ கார்ல போறாளே. நம்மள பார்த்தா இளக்காரமா நினைப்பா, கண்டுக்காத மாதிரி நகர்ந்துடணும். என்னது இது? பண்டு கார்ல போகாம நடந்து போறா. பண்டு 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 நில்லு. பண்டு சொன்ன கேளு, நில்லு பண்டு. ஐயோ காமாட்சி, நீ எப்படி இருக்க காமாட்சி? என்ன பண்டு, நீ கூப்பிட போய்கிட்டே இருக்க.
ஆமா, என்ன நடந்து போற? ஐயோ, அது நான் இம்போர்ட்டட் கார்ல தான் வந்தேன். சரி. திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இருந்த கோவத்தெல்லாம் டிரைவர் மேல காட்டிட்டு அந்த டென்ஷன்ல நீ கூப்பிட்டது என் காதுலயே வேட, அதான் நடந்து போயிட்டு இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? நான் ஏதோ இருக்கேன் பண்டு. என்னடி பெரிய ஜமீன் வீட்ல வாழ்க்கப்பட்டிருக்கிற பொண்ணு என்னமோ பெருசா அழுத்துக்கிற? அது ஏன் கேக்குற பண்டு? அதுல எல்லாம் ஒரு குறைச்சலும் இல்ல. என் மகனுக்கு ஒரு பெரிய கோட்டீஸ்வர ஃபேமிலில கல்யாணத்தை பேசி முடிச்சோம். ஐயோ, சந்தோஷமான விஷயத்தை எதுக்கு இப்படி எழவு வந்த மாதிரி சொல்ற? எப்படி சந்தோஷமா இருக்கிறது பண்டு? எங்க குடும்பத்துல பரம்பரையா ஒரு மரகத லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தோம். பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து சம்மந்தம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மரகத லிங்கத்தை காணோம். சரி, போனா போது விடுறி. என்னது போனா போகுது விடுறதா? அந்த மரகத லிங்கத்தோட கரண்ட் வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 3 கோடி ரூபாய். 3 கோடியா? அந்த லிங்கத்தை சம்மந்தி வீட்டுக்காரங்க எடுத்துருப்பாங்களோன்னு என் வீட்டுக்காரர் சந்தேகப்படுறாரு. ஏய், அவங்க சட்டையை பிடிச்சு எங்கடா மரகத லிங்கம்னு கேட்க வேண்டியதானடி? 3 கோடி ரூபாய் என்ன சும்மாவா? மூஞ்சிலே நல்லா பலர்னு போட்டுட்டு எடுத்து வைடான்னு சொல்ல வேண்டியதானே? அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா அப்புறம் 500 கோடி ரூபாய் வர வேண்டிய பணம் வராம போயிடுமே. ஆமா பண்டு, நீதான் எனக்கு இந்த விஷயத்துல எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? நீதான் பல கெட்ட பண்டுவாச்சே. நீ எப்படியாவது ஏதாவது ஒரு கெட்ட போட்டு சம்மந்தி வீட்டுக்காரங்க வீட்டுக்குள்ள போய் அந்த மரகத லிங்கத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கியே, உனக்கு நான் 10 லட்சம் ரூபாய் தரேன். 10 லட்சமா? 10 லட்சம்? அப்ப டபுள் ஓகே. இப்ப தெரியுதா எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு? ஆமா, உங்களுக்கு எப்படி இந்த மரகத லிங்கம் 10 லட்சம் டீல் வந்தது? அது ஆக்சுவலா வந்துமா, அது எப்படி நடந்துச்சுன்னா, பாஸ் ஒரு நிமிஷம் பாஸ். என்ன பாஸ், ஆளுக்கு எப்படி வந்தது ஏன் வந்ததுன்னு சொல்ல ஆரம்பிச்சா ரிப்பிடேஷனா இருக்காது? ஆமா இருக்கும். என்ன பண்றது? டீடைலா சொல்லுங்க, ஆனா ஷார்ப்பா சொல்லுங்க. ஆமாடா. அதாவது அது எப்படி வந்துச்சுன்னா, எப்படியோ வந்துச்சு. ஏன் பாஸ் ஷார்ப்பா சொல்லுங்க, இவ்வளவு ஷார்ட்டா சொல்லிட்டீங்க. எப்படியோ வந்ததா? ஆமா மேடம், எப்படியோ வந்தது. இஸ் இட்? ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். மாதவா, அம்மா சொல்ற அட்வைஸ கேளு, அதுதான்ப்பா உனக்கும் நல்லது. அப்படியா? என்ன 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 அட்வைஸ்? மாதவா, இந்த மரகத லிங்கத்தை கண்டுபிடிக்கிறது, அத கொண்டு போய் ஒப்படைச்சு 10 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்குறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய ரிஸ்கான விஷயம். நீ பச்சைக்கா பையன், உன்னால எல்லாம் செய்யவே முடியாது. நீ என்ன பண்ற, பேசாம இந்த வீட்டை விட்டு கிளம்பி ஓடி போயிடு. இங்க பாரு, மரகத லிங்கத்தை உட்கார்ந்த இடத்துல இருந்தே அப்படியே தேடி கண்டுபிடிச்சு ஒப்படைச்சு 10 லட்சம் ரூபாய் டீலிங்க முடிச்சிட்டு அந்த குலோத்துங்களுக்கு ஒரு 300 ரூபாய் தூக்கி அடிச்சிட்டு. ஐயோ மேடம், 300 ரூபாய் ரொம்ப அதிகம் மேடம். பாவண்டா, கிழமை வச்சுட்டு போட்டுண்டா, கூட இருந்து கஷ்டப்படுறான்ல. அப்பப்பா, எவ்வளவு பெரிய மனசு உங்களுக்கு. ஓ, தேங்க்யூ. டேய், மீதி 9,99,700 ரூபாயோட நான் வீட்டுக்கு வந்துடுறேன். நீ கிளம்பு போ செல்லம், போடி. உனக்கு நக்கலா? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. டேய், நீ இப்ப எதுக்குடா டென்ஷன் ஆகுற? இது வரைக்கும் நீ எந்த கேஸ கண்டுபிடிச்சிருக்க? காணாம போன ஒரு தொடப்பத்தையாவது கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கியா? இது பேரு டிடெக்டிவ் வேற, டுபாக்கூர் டிடெக்டிவ். பாஸ் பாத்தீங்களா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்ல, ஆனா நான் கொஞ்சம் மரியாதையா சொன்னேன், நாய் பொறைய கூட கண்டுபிடிக்கலன்னு. ஆனா இவங்க தொடப்ப கண்ணு ரொம்ப கேவலப்படுத்துறாங்க பாஸ். ஐயய்ய தொடப்ப கட்ட. ஏய், சும்மா பேசிக்கிட்டு என்னடா கரெக்ட்? டேய், திட்டுறதுல கூட நான் உன்னை சேர்த்துக்கலடா. என் புள்ளைய மட்டும் தான் தனியா திட்டினேன். ஐயோ பாஸ், உங்களை இதை விட கேவலப்படுத்த வேற யாராலும் முடியாது பாஸ். அதனால தெரிஞ்சுக்கிட்டேன்னா சரிதான். வேண்டாமா, இது விபரீத விளையாட்டு. இது சரியா வராத, நீ வீட்டுக்கு கிளம்பு. இந்த மேட்டர்ல பயங்கரமான ரிஸ்க் இருக்கு. பாத்து யாருக்கு? எனக்கா? இந்த பண்டுக்கு இதெல்லாம் சப்ப மேட்டர்டா. ஏண்டா, நீயே இறங்கும் போது நான் இறங்க கூடாதா? டேய், நான் உங்க அம்மாடா. அலேக்கா இந்த மரகத லிங்கத்தை தூக்கி காட்டுறேன் பாரு. உங்களுக்கு முன்னாடி இந்த மடிப்பாக்க மாதவன் மரகத லிங்கத்தை தூக்கி காட்டுறேன் பாரு. நான் முந்திண்டா நேக்கு, நீ முந்திண்டா நோக்கு. நேக்கு உனக்கு அடிடாடா. டேய் கிளம்புங்கடா. பாஸ் போயிடலாம் பாஸ், அப்புறம் ஏதாவது அசிங்கமா சொல்ற போறாங்க பாஸ். சரி போலாம், வா. கிளம்பு. கண்டுபிடிச்சிருவான் லிங்கத்தை, ஜாக்கிரதை. அம்மா சொல்ற மாதிரி தான் நடந்துக்கிறீங்க நீங்க. கையை கொடுங்க. ஐயோ, இந்த ரிஸ்க் எல்லாம் தேவையா இப்போ? போ.
மரகத லிங்கத்தை இவனுங்க கண்டுபிடிக்கிறானுங்களாம். என்னதுங்க வீட்டை திறந்து போட்டு எதுவுமே வெளில வர மாட்டேங்குதுங்க. வீட்ல யாருமே இல்லையா? சி வெளில வாங்க. ஐயோ பழக்க தோஷத்துல பேசுறோமே. மேடம் சார் எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், கொஞ்சம் வெளிய வர முடியுமா? யார்மா நீ? ஊதுதிக்கு வந்தியா? உன்னை யாருமா உள்ள விட்டதே? அது அதானே சேல்ஸ் கேர்ள் மாதிரி உள்ள வர வேண்டியது, கிடைச்சதை சுருட்டிட்டு போக வேண்டியது. அடி வச்சால என்ன பார்த்தா ஊதுவத்தி விற்க வந்த மாதிரியும் திருட வந்த மாதிரியும் தெரியுதா? சொல்றோம்ல, காதுலயே வாங்காம பேக்கு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்க. என்னமா பாக்குற? கிளம்பு கிளம்பு, இடத்த காலி பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி நான் சேல்ஸ் கேர்ள் இல்ல. ஐ அம் a beautician. அதாவது அழகு கலை நிபுணர். மை நேம் இஸ் கல்ஃபி. ஒரு இளவு கலையும் வேண்டாம். குல்ஃபியோ டோல்ஃபியோ நீ யாரா வேணா இருந்துட்டு போ. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஓகே நோ ப்ராப்ளம். கல்யாண பொண்ணு பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணும். பொண்ணுக்கு டெய்லி ஃபேஷியல், ப்ளீச்சிங், பெடிக்யூர், மேனிக்யூர், ஹேர் கட்டிங், ஹேர் கலரிங் இந்த மாதிரி எல்லாம் அழகு சாதன பொருட்கள்லாம் போட்டு அழகுக்கு அழகு சேர்க்கணும்னு ஜஸ்ட் லைக் மீ. அந்த மாதிரி டெய்லி பண்ணி கல்யாண பொண்ணு ஒரு தேவதை மாதிரி மாத்தணும்னு உங்க சம்மந்தி மிஸ்டர் பம்பலிங்கம் தான் சொன்னாரு. அந்த சொம்பலிங்கம் தான் என்னங்க அனுப்பி வச்சாரு. ஆனா நீங்க என்னதோ பிச்சைக்காரி விரட்டுற மாதிரி போப்போ போப்போ அப்படின்னு விரட்டுறீங்க. இட்ஸ் a great insult. இனிமே ஒரு செகண்ட் கூட நான் நிக்க மாட்டேன். I am leaving. நோ 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 குல்பி ரிவர்ஸ் ரிவர்ஸ் ரிவர்ஸ். எங்க சம்பந்தி ஜம்பிளிங்னு அனுப்புனாருன்னு நீ சொல்லிருக்க வேண்டியது தானே. நீங்க எங்க என்ன சொல்ல விட்டீங்க? ஊதுபத்தி வைக்க வந்தியா, திருட வந்தியான்னு ஐயோ அப்படி இப்படின்னு என்ன சஸ்பெக்ட் பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணி அது இதுன்னு காரணம் சொல்லி என்ன அனுப்பத்துல இருந்தீங்கல்ல. சாரிமா, நீ தாராளமா இங்கேயே தங்கி என் பொண்ணுக்கு பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி பெயிண்ட் பண்ணி பாலிஷ் போடு. ஓகே ஓகே. மொத்தத்துல பல பலன்னு மின்னல் மாதிரி ஆக்கி வைக்கணும். ஓகே